தப்பு என்பது யாரு செஞ்சாலும் தப்பு தான். நீங்க பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். இப்போ பேசக்கூடிய தலைப்பு அதான். இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இருக்குது. பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இருக்குது. அந்தந்த கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கையும், கொள்கை பிடிப்பும், கொடி, கோட்பாடு என தனித்தனியாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிக்குமே நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி மூலமாக நான் ஆட்சி அமைத்து அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதை எல்லா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒன்று. அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சி பிடிக்கும். எனக்கு பிடிச்சது விடுதலை சிறுத்தைகள். சிலருக்கு திமுக பிடிக்கலாம், பாமகவை பிடிக்கலாம், அதிமுகவை பிடிக்கலாம், நாம் தமிழர் பிடிக்கலாம், கம்யூனிஸ்ட் பிடிக்கலாம். ஏன்னா பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். விடுதலை சிறுத்தைகள் துண்டை போட்டுக்கின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் நீ வாக்கு சேகரிக்க கூடாது. வாக்கு சேகரித்தால் உன்னை அசிங்கமாக திட்டுவேன், அடிப்பேன், தேவைப்பட்டால் கொலை செய்வேன். இந்த மனப்போக்கு நினைக்கும் போது பயமா இருக்குது. சார், உங்களுடைய கொள்கையை நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு சொல்லுங்க. நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க செஞ்சா இந்த மக்களுக்கு இந்த நன்மையை செய்வோம் அப்படின்ற தகவலை சொல்லுங்க. அதன் மூலம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதை நீங்க செய்யக்கூடாது, அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இளைய தலைமுறைகளை தப்பா வழிநடத்தி ஒரு தீண்டாமை, ஒரு சாதிய வன்முறை கலவரத்தை தூண்டுவது என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதால எத்தனை பேர் பாதிக்கப்படுறான்? அவன் மட்டும் வாக்கு சேகரிச்சு இருந்திருப்பான். அவன் வாக்கு சேகரிச்சு இருந்திருப்பான். நீ என்னதான் வாக்கு சேகரிச்சாலும் மக்களுடைய மனதில் அவன் ஒரு மைண்ட் செட் இருப்பான், நான் இன்னாதான் வாக்கு போட போறேன் அப்படின்னு. அதான் அவன் செய்ய போறான். உன் கொள்கையை சொல்லுங்க. என் அரசியல் கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர் வந்தா இதெல்லாம் செய்வாங்க, இந்த நன்மைகளை நடக்கும், நாங்க இவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்கோம் மக்களுக்கு அப்படின்னு கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. இவங்க வரக்கூடாது, இவன் வந்தாலும் வெட்டு வேணாம், போவேன், சாதி, மதம் அப்படின்ற ஒரு தப்பான தூக்கி போடுங்க. இது பல்வேறு விதமான மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம், அழகிய தேசம், ஒரு அழகான ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குது. அன்பா பழகுங்க, நட்பா பேசுங்க, மக்கள் பிரச்சனை கையில் எடுங்க, எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். ஆனா வன்முறை தீர்வு இப்ப ஒரு இளைய தலைமுறை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நல்ல முறையில் போயின்னு இருக்காங்க. அவங்க கையில போய் சாதிய மதத்தையும் தூக்கி கொடுக்கும்போது ஆபத்தா இருக்குது. இப்ப எனக்கு இப்ப என்னுடைய சமகால நண்பர் கூட பெரிய சாதிய பாகுபாடு பார்க்கறான், ஒரு சாதிய வன்மத்தை வெறியோட இருக்கான். அவனெல்லாம் பார்க்கும்போது ஆபத்தா இருக்குது. சமத்துவம், நட்பு, மனித நேயம், நான் இன்னும் 200 வருஷம் வாழ போறேன், இல்லை நீ 300 வருஷம் வாழ போறீங்க. வாழக்கூடிய சொற்பமான காலத்துல நட்பா பழகி, அன்பா பேசி, ஒன்னா இருந்துட்டு ஜாலியா வாழ்ந்து செத்து போங்க. இதுக்கிடையில அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவன் மறைந்தாலும் வாழ்வான். அவனுடைய தத்துவம், அவனுடைய சமூக சேவை, அவனுடைய மக்கள் பணியை பொறுத்து தான் ஒருத்தவன் மறைஞ்சாலும் அவன் இறந்து வாழ்வான். அதெல்லாம் நம்ம நோக்கி போவோம். ஜாதி, மதம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இனி வரும் தேர்தல் களத்தில் அவரவர் இயக்கத்தை சொல்லி, கட்சி அரசியல் அமைப்பை சொல்லி, கொள்கையை சொல்லி வாக்கு கேட்போம். சாதியை வைத்து பாகுபாடு தயவு செய்து பார்க்க வேண்டாம். இனி வரும் தலைமுறையாவது மனிதநேய மிக்க தலைமுறையாக வளரட்டும். அங்கேயும் போய் சாதியை புகுத்தாத, உன்னை கையெடுத்து குமாரன்.